புவனம் என்றால் உலகம். உலகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக அனைத்து உலகங்களையும் ஆள்வதால் அன்னை புவனேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறாள். அம்பிகையின் வழிபாட்டில் தசமகா வித்யா தேவியரின் வழிபாடு குறிப்பிடத்தக்கது. தசம் என்றால் 10, வித்யா என்பது அறிவினால் அடையக்கூடியவளான பராசக்தியை குறிக்கிறது. அன்னை பராசக்தியின் 10 விதமான ரூபங்களே தசமகா வித்யா என்று அழைக்கப்படுகிறது. புவனேஸ்வரி தேவியானவள் தசமகா வித்யா தேவியருள் 4வதாக பூஜிக்கப்படுபவள். பஞ்சபூதங்களாலான உலகையும் உலகத்து உயிர்களையும் காத்து ரட்சிக்கும் புவனங்களின் தலைவியானவள் ஆவணி மாத வளர்பிறை துவாதசியில் அவதரித்தாள். பிரபஞ்ச வடிவாய் திகழும் அன்னை பௌதீக உலகின் தோற்றத்திற்கு காரணமான மகா சக்தியாக விளங்குகிறாள். அம்பிகையானவள் உடம்பில் இரத்த வடிவமாகவும் பூமியின் அதிபதியாகவும் வர்ணிக்கப்படுகிறாள். தேவியானவள் உதய சூரியன் போல பிரகாசிப்பவளாய், 3 கண்களை உடையவளாய், 4 திருக்கரங்களில் அபய வரத பாச அங்குசம் ஆகியவற்றை ஏந்தியவளாக காட்சியளிக்கிறாள்.